ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு குட்டியான ஒரு சிம்பிளான கோலம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோலம் வந்து இப்போ தான் கோலம் போட்டு பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கோலம் போட்டு பாருங்கள். ஒரு 4 புள்ளி 4 வருஷம் வச்சுக்கோங்க. 4 வருஷம் வந்து ஸ்ட்ரைட்டாக நேரம் இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. புள்ளி நல்லா வச்சோன்னா தான் கோலம் வந்து நமக்கு ரொம்ப அழகாக வரும். இது வந்து 2 பிரிவாக அப்படியே பிரிச்சுக்கோங்க. 4 புள்ளியை 2 வரிசையாக பிரித்து அந்த மாதிரி இந்த பக்கம் 2 புள்ளி, அந்த பக்கம் 2 புள்ளி இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் மெல்லிசாக போட்டிங்கன்னா கோலம் வந்து நல்லா வரும். தடியாக போடாதீங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன லைன்ஸ் எல்லாம் போட்டு இந்த கோலத்தை வந்து நம்ம அழகுபடுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு அதையும் நம்ம அழகுபடுத்திக்கிறோம். இது ரொம்ப ஈஸியான கோலம் தாங்க. எங்கள் அம்மா வந்து எனக்கு இதை சொல்லி தந்தாங்க. நான் கோலம் போட்டு பழகும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கோலங்கள் தான் போடுவேன். இதில் வந்து நம்ம புள்ளி வைக்கிறது வந்து நேரம் வச்சிட்டோம்னாலே போதுங்க. கோலம் வந்து ரொம்ப நல்லா வந்துடும். ஃபஸ்ட்டு போடுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியாக வராது. பழக பழக சரியாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த 4 சைடும் ஒரு 4 கோடு வந்து போட்டுக்க போகிறோம். ஒரு கோடு கொஞ்சம் பெருசாகவும் அடுத்தடுத்த கோடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு ஒரு லைன் வந்து இழுத்துக்கோங்க மேலே. இதே மாதிரி வந்து 4 சைடும் போட்டுக்கலாம். இது வந்து சும்மா ஒரு டிசைனுக்காக தான். இந்த மாதிரி நம்ம எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.